கண்ணால முருங்காய் இது அப்படின்னா அந்த தழை அரிசிண்டுக்கு கிடைக்காது. அது தேடி பண்ணாந்து இந்த மாதிரி ஆங்கி நரமெல்லாம் எடுத்துட்டு பச்சை மிளகா, வெங்காயம், பூண்டு, பெருஞ்சீரகம் எல்லாம் போட்டு அரிசி மேலே வடை தட்டினாலும் தட்டலாம். இந்த தோசை ஒத்து எடுத்து வச்சுன்னு சாப்பிட்டாலும் சாப்பிட்லாம். இதுமாரி ஆஞ்சிக்கணும் கீரை. ஆஞ்சி நல்லா மிக்சியில் விட்டு கஞ்சியாக அரிசிக்கணும். அரிசி அந்த அரிசி மாவில் போட்டு கலந்து தோசை எப்படி நம்ம திரும்ப அப்படி சாப்பிட்டுக்கலாம். இந்த சளி எதுவுமே இருக்காது. இந்த சளியை கட்டிக்கிட்டு இது ஒன்றும் தான் இதை தான் நாங்கள் சாப்பிட்டு வருவோம். பார்த்து சளி எப்போ பிடிக்குதோ அப்போ பிடிச்சி சாப்பிட்டுக்கிறது. சரி போட இரும்ப முடியல. இது இருந்தால் இரும்பு தொண்டை கண்டெல்லாம் போகுது, எல்லாம் ஃபுல்லாக போயிடுது. சாப்பிட்டாக்கா ஊசி இல்லாத ஆஞ்சிக்கணும். ஊசி இல்லாத ஆஞ்சிக்க வேண்டியதான். போட்டு நல்ல பயிர் கூட சேர்த்துக்கலாம். இல்லை போட்டு அரிசிங்க எல்லாம் சாப்பிடணும். அப்படியே மனமாக சூப்பராக இருக்கும். சளிங்கிறத எடுத்தே இருக்காது. ஒரு வேளைக்கு 2 வேளை தானே சாப்பிடலாம். தேனே பிள்ளை கொஞ்சம் ஊற்றிக்கிறது. மிக்சர் போட்டு அரைச்சி தோசை மாவில் ஊற்றி கலந்து அப்படியே எல்லோரும் சளியை கண்டிக்கிறது. இல்லைண்ணா ஊற்றினா சூடு தெரியாது. நல்லா சூடாக ஊற்றி சளிக்கு கண்ணால முருங்கை தோசை ரெடி. எல்லாரும் சாப்பிடலாம். இதுலேயே வடை மாரி சுட்டு சாப்பிடலாம். வெங்காயம், பச்சை மிளகா, தோசை மாவில் ஊற்றி வெங்காயம், பச்சை மிளகா எல்லாமே சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது.